தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கண் பார்வையற்ற தனது பேரனை அரசு காப்பகத்தில் சேர்க்க அனுமதி கோரி கமலா என்கிற மூதாட்டி நியூஸ்7 தமிழ் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐயம்பேட்டையில் வசித்து வரும் மூதாட்டி கமலா அவரது மகன் மற்றும் மருமகளால் கைவிடப்பட்ட 2 பேரன்களை அரசு காப்பகத்தில் சேர்த்து படித்து வைத்து வருகிறார். இக்கட்டான நிலையிலும் 2 பேரன்களை கவனித்து வரும் மூதாட்டி கண் பார்வையற்ற தனது மற்றொரு பேரனையும் அரசு காப்பகத்தில் சேர்த்துக் கொள்ள அனுமதி கேட்டு நியூஸ்7 தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார். நாம இப்போ தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டையில் இருக்கிறோம். இங்கே கமலான்ற ஒரு மூதாட்டி தன்னுடைய மகனுடைய 3 பிள்ளைகளை பராமரிச்சுட்டு வராங்க. அதாவது அவங்களுடைய மகன் போதைக்கு அடிமையான காரணத்தினால அவர்கிட்ட இருந்து பிரித்து இந்த பிள்ளைங்களை தனியாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இவங்களுடைய மருமகளும் அவருடைய கணவருடைய இந்த போதை அடிமைத்தனத்தால் அவங்களோட சேர்ந்து வாழாமல் இந்த 3 குழந்தைகளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பாட்டி தன்னுடைய 3 பேரன்களில் நல்லா இருந்த 2 பேரனை அரசு காப்பகத்தில் சேர்த்துட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பேரனை மட்டும் 10 வயது பேரனை மட்டும் கார்த்திகை பேரனை மட்டும் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்க வயோதிகம் காரணமாக என்னுடைய பேரனை என்னால் கவனிக்க முடியாது அப்படின்னு அரசாங்கம் தெரிவிக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். இப்போ அவங்க பேர் என்ன பேர், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள். என் பேர் ஆர் கமலா. நான் ஐயம்பேட்டையில் ஒரு பையன் இருந்தான், கல்யாணம் பண்ண சொன்னான், பண்ணினேன். பண்ணி அந்த 3 குழந்தையாயிடுச்சு. 11 வருஷம் ஆகுது கல்யாணம். அவன் அடித்து பிடிச்சி வம்பு வளர்த்து தண்ணிக்கு அடிமையாகிட்டான். அடிமையாகி பொண்ணு பிரிஞ்சு போயிட்டா, பிள்ளையோட அம்மா பிரிஞ்சு போயிட்டா மருமக. இவன் பிள்ளையோட பராமரிக்கல, நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்த, எனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வாழலை. அது திருப்பூரை பக்கம் போயிடுச்சு, போய் தங்கிட்டு வரமாட்டேங்குது. பிள்ளைங்களையும் பார்க்கல. தனியாக வீடு எடுத்து வச்சாக்க நான் பார்த்துக்கிறேன் வருவேன் போவேன்னு சொன்னிச்சு, அதுவும் செய்யலை. இப்போ 4 வருஷம் ஆச்சு விட்டுட்டு போய். இந்த பிள்ளைங்கள தெரியாமல் கொண்டுக்கிட்டு வாடகை வீடு எடுத்து வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது. வாடகை கொடுக்கவா, பால் தூளா, ஆஸ்பத்திரியில் உடம்பு முடியலன்னா அட்மிஷன் போட்டு 2 பிள்ளை தமிழ்நாடு அரசு கலெக்டர் மூலமாக ஹோமில் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த முடியாத பிள்ளை 10 வயசு பிள்ளைக்கு எனக்கு நிர்வாகினை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. தூக்கம் எடுக்கவும் கஷ்டம். செலவுக்கு எனக்கு வருமானம் இருந்துச்சுன்னா என்னால் உருட்டி பிரட்டி அந்த பிள்ளைய பராமரிச்சுக்கிட்டு இருந்துக்குவேன். அதுக்கு முடியல. அதுக்கும் எனக்கு ஒன்றும் உச்சல் இல்லை. இப்போ நீங்கள் மட்டும்தான் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் வயசாகுது. இதுக்கப்புறம் இந்த தம்பியோடைய நிலைமை என்ன, நீங்கள் என்ன உதவி வேணும்னு கேட்குறீங்க, அதை சொல்லுங்கள். அதான் இந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க படித்து வந்தாலும் அதுகளுக்குன்னு ஒரு இருப்பிடமா ஒரு ஸ்டாங்காக ஒன்றுக்கும் வவிச்சல் இல்லை. அங்கே ஹாஸ்டலில் அவன் இருக்கிற இடத்துல 12வது வரைக்கும் படிக்க வச்சுறேங்கிறாங்க. எனக்கு திடீர்னு ஒன்று ஆனாலோ அந்த பிள்ளைகளுக்கோ அந்த பிள்ளைங்க வந்தாலோ ஒரு இருப்பிடங்கிறது எனக்கு எதுவுமே நிலைமையா இல்லை. அவன் என் பையன் இருக்கிற வரைக்கும் எங்களை எங்கே கண்டாலும் வெட்டுறேன் குத்துறேன்னு மிரட்டுறான். ஒரு இடம் வாடகை வீட்டில் இருந்தேன்னு தெரிஞ்சு அங்கே கதவுலாம் உடைச்சிட்டான் ஐயம்பேட்டையிலேயே. அதுக்கப்புறம் 4 இடம் மாறி மாறி ஒளிய வச்சுட்டு வரேன். என்னால் வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு பாடு துள்ளு டீக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. அந்த வசதி இருந்தால் நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகளை வச்சு நான் வளர்ப்பேங்க ஐயா. தஞ்சாவூர்ல மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு உண்டு உரிவிட பள்ளி இருக்கு இல்லையா, அங்க போய் கேட்டீங்களா பையனை சேர்த்துக்கிறதுக்கு? கேட்டேன். இவனெல்லாம் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எதனால? இந்த மேம்பாலம் இறக்கத்துல. எதனால? அது அவங்க வேலையை செஞ்சுக்கிற மாதிரினா வச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க. அவங்க அந்த ரிலேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது இப்ப இவங்களுடைய தேவைகள் எல்லாமே தனக்கு பிறகு இந்த பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி சிறுவனை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. அதனால மாற்றுத்திறனாளி காப்பகத்தில் தன்னுடைய பேரனை சேர்த்து வச்சுக்கிட்டு அவனுக்கு உதவியை என்னையும் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த சிறுவனுக்கு உதவியாகவும் அந்த காப்பகத்தில் ஒரு வேலையும் பார்க்குறேன்றாங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது. அவங்க மகனுக்கு பயந்து எங்கே குடியிருக்கிறோன்றதே சொல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் தமிழக அரசு உடனடியாக இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் மாவட்ட நிர்வாகம் இது போன்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களில், அதாவது தாய் தந்தையால் கைவிடப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்கு ஏதேனும் ஒரு இல்லம் அமைத்து அதற்கு இவர்களை போன்றவர்களை பராமரிக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக சரவணகுமார்.